அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் எவ்வாறு அகரத்தை சார்ந்திருக்கிறதோ அதேபோல் இந்த உலகம் ஆதிபகவனாகிய இறைவனை சார்ந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லா, இறைவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அதாவது ஒரே இறைவனைத் தவிர மற்ற யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. ஒரே இறைவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்றது கடவுள் கோட்பாடு. இப்போ இந்த கடவுள் கோட்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கடவுள் கோட்பாடு இல்லை, சுத்தமாக கடவுள்ன்றதே இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் மிகுந்த நஷ்டவாளி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறை நம்பிக்கை ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்றத சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல திருவள்ளுவர் மறுமையை பற்றி பேசுகிறார். மறுமைன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பிறவி அப்படின்றத நீந்தி ஜெயிக்கணும், ஜெயிச்சு மறுமையை அடையணும், மறுமையில் வெற்றி அடையணும், சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? இறை நம்பிக்கையுடையவராக இருக்கணும். இதுவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடுகள வேணும் ஈமான் இருந்தால் அவர் சொர்க்கம் செல்வார். எவரிடம் கடுகளவு கூட இறை நம்பிக்கை இல்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த கடவுள் கோட்பாடு, கடவுள் ஒரே இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். இந்த இறை நம்பிக்கை சுத்தமாக இல்லாதவங்க வெற்றி அடைய முடியாது. இப்போ இந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? இங்கே நம்ம பல கடவுள்கள் வச்சுருக்கோம். முன்னாடி வாழ்ந்தவங்க பலவிதமான தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கடவுள் கோட்பாட்டுக்கு எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத தமக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது தனக்கு ஓமையாக யாருமே இருக்கக்கூடாது, ஒருத்தன் தான் இருக்கணும். அவனை மாதிரி இன்னொருத்தன் இருக்கக்கூடாது அப்படின்றத திருவள்ளுவர் சொல்கிறார். அவர் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறார். இப்போ நம்ம எத்தனையோ சிலைகளை வச்சுருக்கோம், எத்தனையோ முன் வாழ்ந்த மனிதர்களை கடவுளாக வச்சுருக்கோம். அந்த சிலைகள் மாதிரி இன்னொரு சிலைகள் இருக்குது. இப்போ அந்த மனிதர்கள் மாதிரி இன்னொரு மனிதர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்னா அவனை மாதிரி இன்னொன்று இருக்கவே கூடாது அப்படின்றத திருவள்ளுவர் சொல்கிறார். இதைத்தான் திருக்குரான் சொல்லுது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இறைவன் ஒருவனே, அவன் தனித்தவன், அவன் யாரிடமும் தேவையற்றவன், அவன் யாரும் அவனை பெறவில்லை, யாராலும்
பெறப்படவும் இல்லை. யாரையும் அவன் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அவன் ஒரே ஒருத்தன்தான் அப்படின்றது திருக்குறானும் இது பண்ணுது. அப்போ இந்த தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் கடவுள். அந்த இதை நம்ம கிளியராக யோசித்து முடிவு பண்ணி கடவுளை தேர்ந்தெடுக்கணும். இந்த கடவுள் 2 முக்கியமான விஷயங்களை இந்த பூமியில் நிறுவுறதுக்காக விரும்புகிறான். அந்த 2 முக்கியமான விஷயம் நீதி, அனைவருக்குமான உரிமை. நீதி, சமநிலை. நீதியாளனா இருக்கிறான் இறைவன். அவன் யாருக்கும் அவன் செய்யக்கூடிய அவங்கவுங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது அவங்கவுங்க எதை முற்படுத்தி எந்த விஷயத்தின் பக்கம் அவங்களுடைய நோக்கமாக வச்சு நல்ல விஷயங்களின் பக்கம் விரைகிறவங்களுக்கு நன்மையும், தீய விஷயங்களின் பக்கம் விரைகிறவங்களுக்கு தீமையும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி இந்த பூமியில் எல்லாருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்றத இறைவன் திருக்குறானில் சமூக நீதியை நிலைநிறுத்துறது அப்படின்றத திருக்குறானில் இறைவன் தன்னுடைய கொள்கைகளாக இது பண்ணுறான். இப்போ இந்த கொள்கைகள் இந்த பூமியில் நிலைப்படுத்தப்படணும். இப்போ இந்த நிலைப்படுத்தணும்னு சொன்னால் திருக்குரான் தன்னுடைய ஏஜென்ட்டு ஒருத்தனை நியமிக்குது. அவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரை இறைவன் படைக்கிறான். படைத்து நீ இந்த பூமிக்கு என்னுடைய ஏஜென்ட், நீ போய் இந்த பூமியில் நீதியையும் அனைவருக்குமான உரிமையையும் அந்த ஏஜென்ட்டு இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய கொள்கையான நீதி, அனைவருக்குமான உரிமை இதை நிறுவனம். அதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் படைத்து அதன் மூலியமாக மனித இனத்தை பல்கி பெருக வச்சான். பல்கி பெருக வச்சு நீங்கள்லாம் ஆதமுடைய பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். உங்களுடைய தந்தை ஆதம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்திற்காக நீதி, அனைவருக்கான உரிமை இதை நிலைநிறுத்துறதுக்கு யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம். அப்போ இந்த கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு இறைவன் பல இறைத்தூதர்களை ஆரம்ப கட்டங்கள்லேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே வந்தான். அதில் கடைசியாக அனுப்பப்பட்டவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வரும்போது மக்காவில் நீதியும் இல்லை, ஒழுக்கமான வாழ்க்கையும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கல. பெரிய பணக்காரவங்களும் பெரிய குலம் கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்கிறது தான் நீதியாக இருந்துச்சு. நிறைய மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அடிமைப்படுத்தி சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒழுக்கக்கேட்டிலையும் மற்றவங்கள துன்புறுத்தி சந்தோஷமாக வாழ்கிறதுலையும் திளைச்சி போயிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய ஏஜெண்ட்டாக மக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. மக்காவுக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல இறை தூதர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்த சூழ்நிலையில் இறைவன் அறிவிக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதர். இதுக்கு மேலே இறை தூதர்கள் வரமாட்டாங்க. இவங்க எப்படி இறைவனுடைய கொள்கையான நீதியையும் அனைவருக்குமான உரிமையையும் நிறுவுறதில் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி அந்த லட்சியத்தை முன்னெடுத்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் அவங்கள பார்த்து அதன்படி அவங்க வாழ்ந்து இறைவனுடைய கொள்கையை நிலைநிறுத்துறதுக்காக உதவி செஞ்சால் அவங்க கண்டிப்பாக சொர்க்கம் போவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இந்த மனிதன் இறைவனுடைய கொள்கையை நிறுவுறதுக்கு பல வேதங்களை இறைவன் கொடுத்துக்கிட்டே வந்தான். அதில் கடைசியாக கொடுக்கப்பட்ட வேதம் திருக்குரான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதமாகவே வாழ்ந்தாங்க. இந்த வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ, இந்த வேதம் எப்படி எல்லா மக்களையும் சமமாக நடத்தணும், யாருக்கும் இடையில ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த திருக்குரான் எதை லட்சியமாக கொண்டு இறக்கப்பட்டதோ அந்த லட்சியத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. உழைச்சி இயன்ற வரைக்கும் மக்காவிலையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள்லேயும் இஸ்லாத்தை நிறுவினாங்க. இப்போ இந்த கொள்கைகளை நிறுவுறது, இந்த கொள்கைகளின்படி மக்களை வாழ வைக்கிறது, இதுதான் இறைவனுடைய லட்சியங்கள். இந்த லட்சியங்களை ஏற்று நான் இந்த பூமியில் இறைவனுடைய லட்சியங்களுக்கு உதவியாக இருப்பேன். குறைஞ்சபட்சம் நானாவது என்னளவுலையாவது நான் யாரையும் அடிமைப்படுத்தவோ யாருக்கு மேலேயும் அநீதி செய்யவோ மாட்டேன் அப்படின்னு அதுக்கான வழிமுறையாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இந்த திருக்குரானையும் நான் ஏற்று இந்த வாழ்வியலில் கடைசி வரைக்கும் நிலச்சி வாழுவேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொண்டு இறைவனுக்கு அடிபணிங்கிறவங்க தான், அவங்களுக்கு பேர் தான் முஸ்லீம். அவங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த வழிமுறையும் இந்த வாழ்வியலும் சமூகத்தில் பரவிருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பணக்காரனாகவும் பெரிய ஜமீன்தாராகவும் பெரிய இதாகவும் இருக்கக்கூடியவன் தன்னளவில் தானே என்ன செஞ்சுக்கிடுவான், மாற்றிக்கிடுவான். அப்படி மாற்றலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க, அந்த தலைமையில் இருக்கிறவங்க அதை முற்படுத்தி அவனுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய இது அநீதி, அங்கே ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கலாம், இல்லை அந்த ஏரியாவினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கலாம், இறைவனுக்கு நெருக்கமானவராக இருக்கலாம், அவர் அவரை படுத்தணும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இப்போ இந்த விஷயங்களை ஒன்று தன்னளவில் ஏற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு அநீதம் செய்யாமல், மற்றவங்களை யாரையுமே அடிமைப்படுத்தாமல் வாழ்ந்து சாதாரண மக்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தன்னளவுலையும் ஏற்றுக்கிட்டு யாரெல்லாம் இந்த அநீதத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்கள தடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இவங்க
அவங்கவுங்க செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரியான கூலியை இறைவன் மறுமையில் வழங்குறதா வாக்குறுதி அளிக்கிறான். அப்போது இஸ்லாம் இந்த முக்கியமான இறைவனுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பிரகடனப்படுத்துது. அதனால தான் இந்த மற்றவங்க மேலே அநீதி செய்கிறவங்க, மற்றவங்களுடைய பொருட்களை சுரண்டி வாழ்கிறவங்க, மற்றவங்களை அடிமைப்படுத்தி இது பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த இந்து மத வேதங்கள் மற்ற எத்தனையோ இதில் இந்த மாதிரி மனிதன் தலையிலேருந்து பிறந்தான், காலில் இருந்து பிறந்தான், நெஞ்சிலிருந்து பிறந்தான், இந்த மாதிரி வேறுபாடுகளை உண்டாக்கி அதை ஒரு வேதமாகவும் எழுதி வச்சு அது நிறுவப்பட வேண்டும், அதை காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இதை நிறுவி இவங்க சுகபோகமாக தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே வர்றாங்க. இதுக்கு எதிராக இஸ்லாமிய கொள்கை நிற்கிறதுனால தான் இந்த ஆர்எஸ்எஸ்காரவங்களும் இந்த உலக ஏகாதிபத்தியமான அமெரிக்காவும் அதனுடைய அடிவருடிகளும் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி செய்கிறாங்க. இப்போ இந்த கொள்கை எல்லா மக்கள்கிட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை யாரும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இந்த சுகபோகமான வாழ்க்கையை வாழவே முடியாது. இப்போ இஸ்லாத்தை அழிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பிரதானமான கொள்கையாக அவங்க எடுத்து அதுக்கு எதிராக பல கோடி ரூபாய்களை, பல லட்சக்கணக்கான மனிதர்களை ஈடுபடுத்துகிறாங்க. அதனால தான் இஸ்லாம் பல இடங்களில் தாக்கப்படுறதுக்கும் அழிக்கப்படுறதுக்கும் காரணம். ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த சுவாமி அசீமானந்தா அப்படிங்கிறவர் அந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமான வழக்கில் இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லையும் குண்டு வச்சது இதே ஆர்எஸ்எஸ்காரவங்க தான். அந்த வழக்கில் கைதாகி உள்ளே வர்றார். இப்போ அதே வழக்கில் பொய்யான முறையில் அப்துல் கரீம் அப்படிங்கிற பையன் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி அதே 2 பேர் ஒரே இடத்துல தங்குறாங்க. தங்கி அவர் இஸ்லாமிய விழுமியப்படி அப்துல் கரீம் வாழ்கிறாரு. அவர் அசீமானந்தாவுக்கு இவர் தான் நம்ம உள்ளே வந்ததுக்கு காரணன்ற விஷயம் தெரிஞ்சும் மேலதிகமாக அவருக்கு பணிவிடைகள் செய்கிறார். இதை பார்த்துட்டு அசீமானந்தா இவ்வளோ அழகிய மார்க்கத்தை கொண்டிருக்கக்கூடிய இவங்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறதுக்கு நாம் கொண்டு வச்சு நம்ம பெரும்பாவத்தை தேடிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் பத்திரிக்கைக்காரவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த குண்டுக்கு வச்சதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நானும் ஆர்எஸ்எஸ்காரவங்களும் தான், இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்றத போட்டு உடைக்கிறார். காரணம் அப்துல் கரீம் ஜெயிலில் அன்போடு நடந்துக்கிட்ட விதம். அதே மாதிரி தாலிபான்கள் பெரிய தீவிரவாதிகள், அவங்க ரொம்ப கொடுங்கோளர்கள் அப்படின்னு பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் யுவான் ரிட்லி அப்படின்ற அமெரிக்க பெண் பத்திரிகையாளர் இந்த தீவிரவாதிகளை நான் போய் சந்தித்து பேட்டி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு போனாங்க. அங்கே போய் அவங்க நடத்தப்பட்ட விதத்தையும் அந்த தாலிபான்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பாக சகோதரத்துவத்தோட எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் இவங்களை நடத்தினது, இவங்கள்ட்ட ரொம்ப கண்ணியமாக நடத்தினது, அதையும் தாண்டி இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை எல்லாத்தையும் அங்கே கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அநீதியாளர்களுக்கு எதிராகவும்
அனைவருக்குமான நீதி கிடைக்கிறதுல, அனைவருக்குமான அவங்கவுங்களுடைய உரிமைகள் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறதுல தடையாக இருக்கக்கூடிய இந்த சுரண்டல் பேர்வழிகளுக்கு எதிராகவும் அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய சகோதரத்துவம், எல்லாரையும் சமமாக நடத்தணும், சமூக நீதி தான் இங்கே முக்கியமான விஷயம் அப்படின்றது வேறு இந்து மதத்துலேயும் இது பண்ண முடியல. நம்மளும் போராடிக்கிட்டே இருக்கிறோம், எங்களை சமமாக நடத்துங்க சமமாக நடத்துங்கன்னு சொல்லி. அவன் தொடர்ந்து தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்கிறது, பல விதங்களில் தொடர்ந்து நம்மளை அடிமைப்படுத்துறது. கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் அதே தான், அங்கேயும் அதே தான் இருக்குது. எத்தனையோ சர்ச்சுகளில் நானுமே பார்த்துருக்குறேன். மேல் ஜாதிக்காரவங்க மேலே உட்காந்துருக்காங்க, கீழ் ஜாதிக்காரவங்க கீழே தரையில் உட்காந்துருக்குறாங்க. பௌத்த மதமும் அதே தான். எங்கே போனாலும் இந்த விடுதலை அப்படிங்கிறது இஸ்லாத்தில் மட்டும்தான். அதனால தான் பெரியாரும் அம்பேத்கரும் லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தில் சேர்த்து விட்டாங்க. அதனால் மக்களே, என்னுடைய உறவுகளே, நீங்கள் முடிவெடுங்க. எங்கள்கிட்ட 2 பேர் இருக்காங்க, அல்லாவும் முஹம்மதும். அல்லாஹ் நீதியாளன், நீதி செலுத்துகிறவன், அனைவருக்குமான உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காகத்தான் முஹம்மதை அனுப்பினான். இவங்க 2 பேரையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக விடுதலை அடையலாம். உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் உங்களை டே முனியாண்டி, டே பால்பாண்டி அப்படின்ற மாதிரியான ஏளன விஷயங்களை உங்களை அந்த மாதிரி அழைக்கிறத விட்டுட்டு, வாங்க பாய், உட்காருங்க பாய் அப்படின்னு உங்களை மரியாதையாக நடத்தக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிடலாம். நீங்கள் இந்த ஜாதி அடுக்கிலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். அதனால் யோசனை பண்ணுங்கள், முடிவெடுங்க, இஸ்லாத்தை நோக்கி வாங்க, வெற்றி அடைவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.